நீயா நானா வருஷ கடைசியில ஒரு ஷோ நடக்கும். இவர்தான், இவருக்கு இதான் வேலை. அது அடுத்த வருஷம் எப்படி இருக்குங்கிற ஆர்வத்தோடு இருக்கிறவர்களுடைய கியூரியாசிட்டியை அடிப்படையாக கொண்டது. ஏப்பா அது என்ன ரகசியமா? அது எனக்கும் சொல்லப்பா, ஆர்வம் தாங்க முடியல. அதாவது சில ராசி இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ரொம்ப நுட்பமாக கவனித்து சொல்ல முடியுமா? சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். கடகராசி ஒருத்தவங்க மேல அன்பு வச்சுட்டாங்கன்னா அந்த ஒரு படத்துல வர்ற மாதிரி தாங்கு 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 தாங்குன்னு தாங்கிட்டே இருப்பாங்க. நல்லா பார்த்து போவோமா, வேற எல்லாம் பார்த்து போவோமா. சோபி நடக்கும்போது அவ கால் தயாரில படாம ரோஜா பூ கொட்டி அந்த இருக்க முள்ளு குத்தாம அப்படியே தாங்கி 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 தாங்கினது போதும். அதுவே மத்தவங்களுக்கு எரிச்சல் வரும். ஆனா நான் அன்பு தானே வைக்கிறேன், ஏன் திருப்பி வைக்க மாட்டேங்கிறேன் செய்யக்கூடியவர்களா கடகராசி. மச்சான் நான் எது பண்ணாலும் நல்லதாண்டா பண்ணுவேன். எனக்கு நல்லது பண்ண நீ யாரா? உனக்கு எனக்கு என்னடா சம்பந்தம்? யாரா நீ? யாரு யார கேக்குறான்? டேய் லூசு, ஒன்னதான் கேக்குறேன். மச்சான் ஐயமே ஒரு பார்த்தா போடா. மிதுன ராசி வந்து ஃப்ரெண்ட்ஸ் இல்லாம இருக்கவே மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இல்லாம இருக்க மாட்டாங்க. யாராவது ஒரு ஃப்ரெண்ட்லியா ஒரு பர்சன் வேணும் உங்களுக்கு, கூட இருந்துட்டே இருக்கு. ஆமா சார் என்ன சாப்பிடுறீங்க? என் ஃப்ரெண்ட் இல்லாம என்னைக்கு சாப்பிடுறேன் நானு? தெரியாது உனக்கு? வா. ரிஷபராசிக்காரங்க இன்னும் ஒரு பெரிய நோட்டே இருக்கு, கட்டம் கட்டம்லாம் பயங்கரமா போட்டிருக்க சார். சட்டை போடாம கூட வரும், கட்டம் போடாம வர மாட்டேன் சார். ப்ரிப்பரேஷன் இல்லாம நான் எதுவும் பண்றது. இப்பெல்லாம் ஜோதிடர்கள் பஞ்ச் டயலாகே பயங்கரமா இருக்க. டேய் டேய் விட்டு கொடுத்தா கட்டு போட மாட்டான்டா இந்த வெட்டு புலி. சார் ரிஷபராசிக்காரங்க ரொம்ப விசுவாசமா இருப்பாங்க சார். முதலாளிகளை ஏமாத்த மாட்டாங்க. மேல இருக்கக்கூடிய அதிகாரிகள் கண்டுகள்னா கூட இவங்க வேலையை கரெக்டா பண்ணுவாங்க. அவங்களுடைய பிள்ளைகள் ரொம்ப புத்திசாலியா இருப்பாங்க. மனைவி அதிகமான நிம்மதி கொடுக்கக்கூடிய நபரா இருப்பாங்க. அப்பா ரொம்ப கோபக்காரங்களா இருப்பாங்க. போதும் போதும் போதும், லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. சார் தனுசு ராசிக்காரவங்க எப்பவுமே தன்னோட வாழ்க்கையில அடுத்தவங்களோட முன்னேற்றத்துக்காக அவங்க பயன்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. எப்படி ஒரு ஏணிப்படி வந்து அந்த ஏணிப்படியில ஏறி போனோன்னே மற்றவங்க மறந்துடுறாங்களோ அந்த மாதிரி தனுசு ராசிக்காரவங்களும் மற்றவங்க மறந்துடுவாங்க. இது நானு, இது உன் ஆளு மீரா, இது நீ. இப்போ ரெண்டு பேரும் ஒன்னாயிட்டீங்களா? இப்ப பாரு, இப்போ ஒன்னா நீங்க ரெண்டு பேரும் என் மனசுல இருக்கீங்க. ஆனா உங்களை சேர்த்து வச்ச நான் எங்க இருக்கேன்? குப்பை தொட்டில மச்சான். That is the life. யார் இங்க தனுசு? இப்ப இருக்கு பிரச்சனை, அங்கேயே கொடுங்க. இல்ல அது கரெக்ட் தான். புரியா? இந்த வாட்ச கொடுங்க. தனுசு ராசிக்காரர்களின் வாட்ச் ஓடாது, அவர் வாட்ச் ஓடலையா? அப்ப எல்லாருமே இப்ப வாட்ச கொஞ்சம் அலங்காரத்துக்கு தான் கட்டுறீங்களோ? ஏதோ என் வாட்ச் மட்டும் தான் ஓடலேன்னு நான் நினைச்சேன். பெருசு இப்ப சுடியா மூக்கல சுடு சுடு. துப்பாக்கி டம்மியா? டம்மியா? அப்ப பாம்பு மாதிரி இது டம்மியா? போங்க சார், கொண்டாங்க. நானும் டம்மி, அவனும் டம்மி, டம்மிக்கு டம்மி. ஊருக்கே நல்ல நேரம் சொல்றீங்களே, உங்க வாட்சே ஓடலேங்கிறீங்களே. உங்களுக்கு எல்லாம் ஒரு பிரச்சனைனா இந்த எம்எல்ஏ கிட்ட வர்றீங்க. இந்த எம்எல்ஏக்கே ஒரு பிரச்சனைனா யாருக்கு? மீன ராசி சார் எதுக்குமே இம்பார்ட்டன்ஸ் அவ்வளவா அவங்க வாழ்க்கையில எடுத்துக்க மாட்டாங்க. பின்னாடி திட்டுறீங்க எதுவும் பண்றீங்கனாலும் எதுவுமே கேர் பண்ண மாட்டாங்க. அவங்க வேலை போயிட்டே இருப்பாங்க. அட்டாக் பண்றீங்களா? போயிட்டு இருப்போம். ஏன் எவ்வளவு அடிச்சாலும் சொர நிலமா நிக்கிறீங்க? தம்பி போங்க தம்பி, ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. ஹலோ, நேத்து அடிக்க வர நீங்க வரவே இல்ல. துலாம் ராசிக்காரர்கள் வந்து அவங்க யாராவது உடம்பு சரியில்லாம இருக்கிறாங்கன்னா அவங்க கைய அவங்க மேல தொட்டாங்கன்னாக்க அவங்களுக்கு வந்து வியாதி எல்லாம் போயிடும். ஹீலிங் பவர்ஸ் அவங்க கிட்ட இருக்கு. நீங்க கண்ட்ரோல் பண்ணணும். கண்ட்ரோல் 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 நார்மல் நார்மல். ரிச்சிக ராசிக்காரங்க விருச்சகம் இருக்காங்களா கேளுங்க. விருச்சக ராசி ரெண்டு பேர் விருச்சகத்தை ஓபன் பண்றீங்க. விருச்சகம் உட்கார்ந்து நம்ம கூட பேசின விருச்ச கூட டிப்ரெஷன்ல தான் இருப்பாங்க. இப்படியே வர மனநோய் மாதிரி வருது. அந்த அந்த வார்த்தையை சொல்லாதீங்க. சரி 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 சரி. என்ன சொன்னீங்க? விருச்சிகம் சும்மா உட்காந்து பேசிட்டு இருப்ப கூட ஒரு டிப்ரெஷன்லயே இருப்பாங்களாம். இல்ல இல்ல இல்ல, நாங்க டிப்ரெஷன்ல இருக்க. எந்த டிப்ரெஷன் வேணாலும் தாங்கும் ஒரு ராசி விருச்சிக ராசி. இங்கிட்டு இங்கிட்டு வா. அப்படியா அப்படியா. படக்கலடி படக்கலடி மண்டையில மட்டும் அடிச்சிடாத, கொலைகேஸ்ல உள்ள போயிருவேன். அப்படியா? பின்னால ஒரு விருச்சிகம் இருக்கு, அங்க கொடுங்க. இல்ல சார் கொஞ்சம் கரெக்டு தான். அது ஏதாவது எப்பயாவது நடந்திருக்கும். கவலைப்படுறதுக்கு எதுவுமே இல்லைங்கிறதுனால எப்பயோ நடந்ததெல்லாம் நினைச்சு டிப்ரெஷன்லாம் போவேன். புரியல. டிப்ரெஷனா இருக்கு, எனக்கு ரொம்ப டிப்ரெஷன். அது ஏன் டிப்ரெஷனா இருக்குன்னு கேக்குறேன். அதாங்க ஏன் டிப்ரெஷனா இருக்கு யோசிச்சு யோசிச்சு யோசிச்சு
என்னடா ஒரு டிப்ரெஷன் இருக்கிறது கூட கண்டுபிடிக்க முடியலையே, அந்த அளவுக்கு நம்ம இருக்கமான டிப்ரெஷன் ஆயிட்டேன் நான். அதுக்கு பேர் டிப்ரெஷன் கிடையாது. வெட்டியா வீட்டுல உட்காந்துருக்க, வேலைக்கு போகாம வெட்டியா சவத்தை பார்த்துக்கிட்டே உட்காந்துருந்தா அந்த மாதிரி ஆகும். நம்மளோட போன்ல இருக்கிற பிளாக் லிஸ்ட் நம்பர்ஸ் மோஸ்ட்லி விருச்சக ராசிக்காரங்கள தான் இருக்கும். ஏன்னா அவங்க புலம்பிட்டே இருப்பாங்க, அவங்களோட டிப்ரெஷனை நம்ம மேல ஏத்துறதுக்கு பாப்பாங்க. அப்படி எல்லாம் கிடையாது. என் போன்ல 6000 கான்டாக்ட் இருக்குது. 6000 கான்டாக்ட் பிளாக் பண்ணிருக்காங்க. அதானே அவரு 6000 பேர் கான்டாக்ட்ல இருக்காங்க. நான் பேசுறத ரசிச்சு ருசிச்சு நைட்டு 1 மணிக்கு கூட எடுத்து பேசுறாங்க. 1 மணி லேடிஸ். ஓ மை காட். இல்ல நான் ஒரு மன்மத குஞ்சி தெரியாதா? ஏய் நான் ஒரு மன்மத குஞ்சி தெரியாதா? நான் வந்து இன்டர்நேஷனல் பிசினஸ்மேன் ஆகணும்னு நினைச்சேன், அடைஞ்சிட்டேன். நடிகர் ஆகணும்னு 20 வருஷத்துக்கு முன்னாடி நினைச்சேன், அடைஞ்சாச்சு. சோ இப்ப நம்ம நினைக்கிறது அடுத்து பொலிட்டிக்ஸ்ல இப்ப சொன்னேன்ல, பிரைம் மினிஸ்டர் ஆகணும்னு நினைப்பேன், அதுவும் நடக்கும். அப்புறம் கொஞ்சம் அரிசி அப்பமா சிஎம் அப்பமா டெல்லி இது போதும் சார். கன்னி ஒரு நல்லது நடந்தாலும் அதை சொல்லிட்டே காட்டுவாங்க, கெட்டது நடந்தாலும் சொல்லி காட்டிட்டே இருப்பாங்க. இல்ல இது ஓகே சார், இது ஓகே. எது ஓகே? அவங்க இப்ப சொன்னது ஓகே. நல்லதையும் சொல்லிக்கிட்டே இருப்போம், கெட்டதையும் சொல்லிக்கிட்டே இருப்போம்னு சொல்றாங்க. கன்னி ராசிக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, என்ன சொல்றாங்களோ அது புரியாதுன்னு நினைக்கிறேன். சிரிக்கிறார்ண்ணா, என்ன பார்த்து சிரிக்கிறார். எனக்கு தெரியுது நீங்க எது சிரிக்கிறீங்கன்னு. நக்கலு. மேஷ ராசி, இப்போ மற்ற ராசிக்காரங்க ஒரு கால் பண்றாங்க, எடுக்கலன்னா விட்டுருவாங்க. ஆனா மேஷ ராசிக்காரங்க கால் பண்ணலன்னா திருப்பி கால் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கண்டிப்பா ரொம்ப பொறுமையே இருக்காது சார். எனக்கு கால் பண்ணி எடுக்கலைன்னா நான் கூப்பிட்டுட்டே இருப்பேன், திரும்ப திரும்ப. அதிகபட்சம் எத்தனை தடவை பண்ணுவீங்க? அட்டன் பண்ற வரைக்கும் கூட பண்ண 1 hour வரைக்கும்லாம் பண்ணிருக்கேன். திரும்ப பண்ணிட்டே இருப்பீங்க? 100 கால்ஸ் எல்லாம் பண்ணிருக்கேன் சார். அது மேஷ ராசி மட்டும் இல்ல சார், எல்லா ராசியுமே பிடிச்சவங்க போன் எடுக்கலன்னா அடிக்கடி பண்ணுவாங்க. நீங்க கேட்டீங்கன்னா தெரியும், அடிக்கடி பண்ணுவாங்க. நான் மேஷ ராசி தான், நான் வர காலே எடுக்க மாட்டேன், நானும் யாருக்கும் கால் பண்ண மாட்டேன். இது பிரச்சனை இல்லையே. 2 எக்ஸ்ட்ரீம் இருக்கும் போல இருக்கு. ஒன்னு போனை எடுக்கிற வரைக்கும் போன் பண்றது, இன்னொன்னு போனே எடுக்காம இருக்கிறது. ஒன்னு பேசவே மாட்டேங்குது, ஒன்னு ஓவரா பேசு. மிருகம் ஆயிட்டடா, சொன்னாங்க வீட்டுக்கு போனீங்க. அடிச்ச அமைதியா நீ அடிச்சிருவேன். அடி ஒன்னு அடிக்கணும். வா இங்க வா. இப்படி ரொம்ப கேட்கிறானே.